श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். அனன்யான்வய பக்தானாம் ருந்தன் நாஷாமதங்கஜான் அனங்குஷ விஹாரோவ பாது ஹேதீஸ்வராங்குஷஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தின் 6வது ஸ்லோகமாக இருக்கு. இதில் நம்ம நிகமாந்த மகாதேசிகன், வேதாந்த தேசிகன் அவர் பெருமாளின் அடுத்த ஆயுதமாக, அதாவது நம்மளோட சக்கரத்தாழ்வாரின் சுதர்சனாழ்வாரின் அடுத்த ஆயுதமாக இருக்கும் அங்குஷத்தை பற்றி இந்த இடத்துல சொல்றார். போன ஸ்லோகத்தில் தண்டத்தை பற்றி சொன்னார். எப்படி தண்டமானது அந்த அசுரர்கள், அரக்கர்கள், ராட்சசர்கள் அனைவரையும் அழித்து நமக்குள்ள இருக்கும் அசுரர்களையும் எப்படி அழிக்கிறது, நம்ம எப்படி நல்லவனாக மாத்துறது என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். அதை தொடர்ந்து இந்த ஒரு இடத்தில் அங்குஷத்தை பற்றி சொல்றார். இந்த அங்குஷம் என்பது பாஷாங்குஷம் என்று கேள்விப்பட்டிருப்போம். பாஷம், அங்குஷம். இந்த ஒரு அங்குஷம் என்பது யானைகளை கட்டுப்படுத்துவதற்காக, அந்த யானைகளுக்கு மதம் வராமல் அந்த யானைகளை கட்டுப்படுத்தி இந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று அந்த ஒரு கட்டுப்படுத்துகிறவர் அவர் சொல்கிறபடியே நடந்து கொள்வதற்கு இந்த ஒரு அங்குஷமானது பயன்படுகிறது என்று சொல்றார். இந்த ஒரு அங்குஷம் யானைகளை கட்டுப்படுத்துவதற்காக அது அப்படி இருந்தாலும் நம்மை கட்டுப்படுத்துவதற்கும் அந்த அங்குஷம் செயல்படுகிறது என்று சொல்லி அந்த பெருமாளின் சுதர்சனாவின் கையில் இருக்கும் அந்த அங்குஷம் என்கிற ஆயுதம் நம்மை எந்த ஒரு தவறும் செய்யாமல், எந்த ஒரு தவறான பாதையில் நடக்காமல் நம்மை ஒரு சரியான பாதையில் நடத்தி தர்ம பாதையில் நம்மை இட்டு செல்லும். அப்படி நம்மளுடைய மனதில் எழும் அந்த வேகங்களை கட்டுப்படுத்துவதற்காக பெருமாள் சுதர்சனாவார் பயன்படுத்தும் ஆயுதமாக கட்டுப்படுத்தும் அந்த அங்குஷம் இருக்கிறது என்று அழகாக இந்த இடத்தில் சொல்றார் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு சிபி சக்கரவர்த்தி என்பவர் உயர்ந்த ரகுகுலத்தில் தோன்றியவர் என்று பார்த்தோம். சூரிய குலத்தில் தோன்றியவர் என்று பார்த்தோம். இப்படி சூரிய வம்சத்தில், சூரிய குலத்தில், ரகுகுலத்தில் தோன்றிய சிபி சக்கரவர்த்தி எப்படி தசரதருக்கும் ராமருக்கும் முன்னோராக இருக்கிறார் என்றும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஒரு கதையில முக்கியமாக வரும் கதாபாத்திரங்கள் மொத்தம் 3 பேர். முதலாவது நம்ம சிபி சக்கரவர்த்தி, இரண்டாவது அக்னி தேவன், மூன்றாவது இந்திரதேவன். இந்த அக்னி தேவன் நம்மளுடைய தர்மத்தில் அக்னியை, அந்த ஒரு தீயையும் அந்த நெருப்பையும் ஒரு தேவனாக, தெய்வமாக நம்ம வழிபடுறோம். அதனால்தான் நடக்கும் பெரிய பெரிய விஷயங்கள், அது திருமணமாக இருக்கட்டும், உபநயனமாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே அக்னி சாட்சியாக செய்வார்கள். அந்த அக்னியை, அந்த நெருப்பை வைத்துதான் செய்வார்கள். அந்த அக்னி தேவனுக்கு அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான ஒரு சாட்சியாக அது இருக்கு. இந்திரதேவன் எல்லாருக்குமே தெரியும், தேவேந்திரனாக இருப்பவர். அவர் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்து தேவர்களை வழிநடத்தும் ஒரு தலைவனாக இருக்கிறார். இந்திரதேவன், அக்னி தேவன், சிபி சக்கரவர்த்தி, இந்த 3 பேர் தான் இந்த கதையில வரா. இந்த கதை எப்படி துவங்கிறது என்றால், சிபி சக்கரவர்த்தியின் அந்த உண்மையை மட்டுமே பேசும் தன்மை, அந்த சத்தியத்தை காக்கும் தன்மை மற்றும் தர்மத்தின் வழியில் அவர் நடப்பது, எந்த ஒரு உயிரினத்துக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருப்பது, அனைத்து உயிரினங்களையும் சமமாக நேசிப்பது, இந்த ஒரு குணங்கள் எல்லாம், இந்த நற்குணங்கள் எல்லாமே அந்த பூலோகத்தில் 4-8 திக்குகளிலும் பரவிவிட்டது. அது போலவே நரகத்தையும் சென்றடைந்தது. அவ எல்லாருக்கும் சிபி சக்கரவர்த்தியின் புகழ் தெரிந்தது. அது போலவே தேவலோகங்களுக்கு, மேல் உலகங்களாக இருக்கும் தேவலோகத்துக்கு, ஸ்வர்க்கத்திற்கும் இவருடைய அந்த குணங்களின் அந்த ஒரு செய்தி சென்று அடைந்தது. இப்படி ஒரு மனிதன் உலகத்தில் இருக்க முடியுமா என்று தேவர்கள் அனைவருமே ஒரு ஆச்சரியத்தோட இருந்தா. இப்படி ஒரு கட்டுப்பாட்டோட, இப்படி ஒரு தர்மத்தை காப்பதற்கும் உண்மையை காப்பதற்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு நபர் வாழ்ந்ததே இல்லையே, இவனுக்கு ஏதாவது பரிசளிக்கணும் என்று யோசிக்கிறார்கள் தேவர்கள். அப்படி யோசித்து கொண்டிருக்கும் போது நம்ம தேவேந்திரனும் அக்னி தேவனும் மற்ற தேவர்களை பார்த்து, இவனுடைய புகழை உலகில் பரப்புவதுதான் இவனுக்கு நம்ம செய்யும் பெரிய தொண்டாக இருக்கும். இவனுடைய கதையை வைத்து மற்றவா எல்லாருமே உண்மையை காக்கணும், சத்தியத்தை மட்டுமே பேசணும், தர்மத்தை காக்கணும், தன்னிடம் யாராவது உதவி கேட்டு வந்தாலும் அவளுக்கு உதவி செய்யணும் என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உலகம் உணர வேண்டும் என்றால் இவருடைய கதை 8 திக்குகளும் பரவ வேண்டும். அதற்கு இவருக்கு ஒரு பரீட்சையை வைப்போம். இந்த ஒரு பரீட்சையிலே இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா, இவர் தேர்வு பெற்றார் என்றால் இவருடைய புகழானது 8 திக்குகளும் பரவராமாய் பார்த்துப்போம் என்று சொல்றார் தேவேந்திரனும் நம்மளோட அக்னி தேவரும்.
இந்த கதை மேலும் இப்படி நகர்றது, இவா அந்த சிபி சக்கரவர்த்திக்கு வைத்த அந்த அந்த ஒரு தேர்வு, அந்த ஒரு பரீட்சை என்ன, அது நம்ம சிபி சக்கரவர்த்தி வெற்றி பெற்றாரா இல்லையா, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.